தமிழகத்தில் குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களுக்கான தடையை நீட்டித்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் என்னென்ன விவரங்கள்? தமிழகத்துல குட்கா, பான் மசாலா, புகையிலை பொருட்களுடைய விற்பனை, விநியோகம், பதுக்கல் ஆகியவற்றுக்கான தடை மேலும் ஓராண்டு நீடிக்கப்பட்டிருக்கிறது தான் தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. இந்த குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு தமிழகத்தில் விதிக்கப்பட்டிருக்கூடிய தடை என்பது 2006 அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டத்தின் அடிப்படையில 2013ஆம் ஆண்டு முதல் இந்த நடைமுறை என்பது இருந்து வருகிறது. இந்த தடை என்பது இதன் காரணமாக ஏற்கனவே விதித்த தடை என்பது 2026 மே 23ஆம் தேதியோடு முடிவடையக்கூடிய நிலையில அந்த அறிவிப்பு என்பது நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தான் தமிழகத்துல குட்கா, பான் மசாலா, புகையிலை பொருட்களுடைய விற்பனை, விநியோகம், பதுக்கல் ஆகியவற்றுக்கான தடையை மேலும் ஓராண்டு நீடித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 2027 மே 23ஆம் தேதி வரை இந்த சட்டம் என்பது அமலில் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் குட்கா, பான் மசாலா இதெல்லாம் பதுக்கி வைத்தாலோ விற்பனை செய்தாலோ உடனடியாக அதை பறிமுதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யக்கூடியவங்க மீதும் பதுக்கல் செய்வதன் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது.